லாஸ்பேட்டையில் உள்ள முதல்வர் ரங்கசாமி வீடு மற்றும் 3 பிரபல தனியார் உணவகங்களுக்கு மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல். மோப்பநாய் உதவியுடன் காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டதால் பரபரப்பு. உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட லூயி பிரகாசம் வீதியில் நடைபெற்று வரும் பாதாள கழிவுநீர் குழாய்கள் அமைக்கும் பணி. சட்டமன்ற உறுப்பினர் நேரு பார்வையிட்டு பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். புதுவையில் தடையை மீறி மீன்பிடித்தால் தடைகால நிவாரணம் நிறுத்தப்படும். புதுவை மீன்வளத்துறை எச்சரிக்கை. தொடர் விடுமுறையொட்டி புதுவையில் குவிந்த சுற்றுலா பயணிகள். புதுச்சேரி நகர பகுதிகளில் கமாண்டோ படையினர் தீவிர ரோந்து பணி. தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பறிமுதலில் தேசிய அளவில் புதுவை முதலிடம். பிளாஸ்டிக் கட்டுப்படுத்துவதில் புதுவை 3வது இடத்தை பிடித்துள்ளதாக தகவல். ஒசூடு தொகுதிக்கு உட்பட்ட குருமாம்பேட் பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் சீரமைக்கும் பணி. பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் அமைச்சர் சாய் சரவணகுமார். புதுச்சேரியில் தற்போது கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் சமூக சேவகர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் பல்வேறு இடங்களில் நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட தலைவர் ராஜகோபால் மற்றும் பொதுச் செயலாளர் ராகவேந்திரர் தலைமையில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா முத்தரையர்பாளையம் பகுதியில் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து 17வது நாளாக நடைபெற்ற நீர்மோர் பந்தல் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்து தொடர்ந்து பொதுமக்களுக்கு சேவையாற்றும்படி கூறினார். இதில் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட தொகுதிகளான உழவர்கரை, இந்திரா நகர், கதிர்காமம், தட்டாஞ்சாவடி, லாஸ்பேட்டை, காமராஜர் நகர், காலப்பட்டு தொகுதிகளைச் சேர்ந்த துணைத் தலைவர்கள், துணை செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் உட்பட கட்சி நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர்.